முந்தின நாளே வாழைப்பூ க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ மார்னிங் காஃபி குடிச்சிட்டு ஸோ ரிலாக்ஸாக வாழைப்பூ வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு, சோம்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்து ஸோ வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ சீக்கிரம் வந்து வதங்கி வந்துடும். வாழைப்பூ வந்து ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் 2 எக்கு வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். எக்கில் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் வந்து சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஈவன் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பொரியலுக்கு தேவையான உப்பு, ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா பொரியல் ரெடி. இன்றைக்கி சூர்யாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரச சாதம், அது கூட வாழைப்பூ பொரியல்னு வச்சு டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு குக்கும்பரில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இது போக வேர்க்கடலை அப்புறம் எள்ளு மிட்டாயின்னு லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். See you, bye bye.